ரோஹிணி ரொம்ப ஆத்திரத்தோட கோவத்தோட வர்றாங்க. ஏ மீனா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மனோஜும் எனக்கு ஆதரவு சொல்லாம மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். என்ன இருந்தாலும் ஏன் தம்பின்னு சொல்றானே. இருடா முத்து, உனக்கும் ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட யோசிச்சுட்டே வராங்க. பார்த்தா சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ரோஹிணிக்கு ஒரு யோசனை வருது. இது சிந்தாமணியோட பொண்ணு இல்ல, இவன் என்ன இதோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கான்? ஆஹா, இந்த விஷயத்த நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி தான் போன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கத ஒரு போட்டோவை எடுத்துக்கிறாங்க. நேரா போய் சிந்தாமணிட்டு சொல்லுவோமா? சிந்தாமணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, சத்யாவா மீனாவா முத்துவா எல்லாரையும் வச்சு செய்யும் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, முதல்ல இந்த சத்யா வேலை செய்யறான் பாரு, அந்த இடத்துக்கு போறேன். அங்க போய் ஆப்பு வைக்கிறேன். சிந்தாமணி தான் புருஷன் கூட பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னா, பொண்ணு அப்பா கூட சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லுச்சு. அங்க போறேன் அப்படின்னு சத்யா வேலை பாக்குற அந்த முதலாளிய போய் பாக்குறாங்க ரோகிணி. சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்த போட்டோவை அவர்கிட்ட காமிச்சு, சத்யாவை நம்பாதீங்க, கூட இருந்தே குடும்பத்துக்குள்ள குழி பறிக்கிறான், உங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறான், உங்க பொண்ணை வளைச்சு போட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. ரோஹிணி சொல்றத கேட்ட உடனேயே அவர் உடனே படக்குன்னு சொல்லிடுறாரு. இந்தாம்மா போதும், நிறுத்துங்க. சத்யாவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், என் பொண்ணை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சத்யாவும் அவரோட பொண்ணும் வெளியில இருந்து உள்ள வர்றாங்க. இன்னும் ஒரு முறை என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, என் பொண்ணு கூட வேலை பாக்குற எல்லார் கூடயும் சகஜமா பழகுறவங்க தான். என் பொண்ணை நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேம்மா, குறை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்க, யாரு கிட்ட பேசுறோன்னு, போமா வெளியில அப்படின்னு பத்தி அனுப்பிடுறாரு. ரோஹிணிக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுது. சத்யாவை வேலையை விட்டு தூக்கிடலாம்னு நினைச்சேனே. அப்படின்னா இரு, இதே விட்ட வேற இடத்துல போட்டா அங்க எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு பாக்குறேன் நானு, உனக்கு அங்க இருந்து வரும் பாரு ஆப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவத்தோட ரோஹிணி எந்திரிச்சு அங்க இருந்து வெளில வந்துடுறாங்க. நேரா சிந்தாமணி கிட்ட வராங்க. சிந்தாமணி கிட்ட தான் கிட்ட இருக்க அந்த போட்டோவை காமிச்சு, பாத்தீங்களா சிந்தாமணி, மீனாவோட தம்பி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? உங்க பொண்ண உங்களுக்கு எதிராக திருப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கான். உங்ககிட்டயும் நிறைய சொத்து இருக்கு, உங்க புருஷன்டையும் நிறைய சொத்து இருக்கு, உங்க பொண்ணு நல்லா படிச்சுட்டு நல்லா அழகா இருக்கு, அந்த பொண்ண மடக்கி பிடிச்சா மொத்த சொத்தும் சத்யாக்கு தான் சேரும், அதுக்காக தான் பிளான் பண்ணி அவன் அந்த பொண்ணு கிட்ட பழகிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. சிந்தாமணிக்கு கோவமும் ஆத்திரமும் சேர்ந்து வருது. என்ன, இவன் என் பொண்ணுக்கு கீழே வேலை செஞ்சா உடனே அவளை கல்யாணம் பண்ணிருவானா? பேசாம இவனை ஆளை வச்சு அடிக்கட்டுமா அப்படின்னு சிந்தாமணி ஆத்திரப்படுறாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு ஆளை வச்சு அடிச்சா கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவா அந்த மீனாவும் முத்துவும், இதுக்கு வேற ரூட் தான் இருக்கு அப்படின்னு சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி கேக்குறாங்க, என்ன ஆண்டி, என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க? இவனை அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல ரோகிணி, அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? அவனுக்கு வேற வழி வச்சிருக்கிறேன். அவன் கடன் எல்லாம் வசூல் பண்றதுக்கு போவான்ல, மொத்தமா இவனை தூக்கி ஜெயில வைக்கிறேன், ஆயுசுக்கும் வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஆப்போ வைக்கிறேன். ஏன் பொண்ணுகிட்ட பழகுறானா? இவனோட அக்கா என்னன்னா நான் பண்ற பிசினஸையே அவளும் பண்ணி எனக்கு போட்டியா வந்து நிக்கிறா. தம்பிகாரனை ஏவி விட்டு என் மொத்த சத்துக்கும் ஆளணும்னு நினைச்சு வந்திருக்கான அவன். விடமாட்டேன், நான் கண்டிப்பா விடமாட்டேன், ஆயுசுக்கும் களி திங்கிறதுக்கு அவனுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சிந்தாமணி கோவத்தோட பேசுறாங்க. ரோகிணி உடனே, என்ன ஆண்டி, என்ன செய்ய போறீங்க? இங்க பாரு ரோகிணி, இதுல நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். நாளைக்கு காலையில அவன் பணத்தை வசூல் பண்றதுக்காக போவான். நான் அதுக்கு முன்னாடியே என் பொண்ணு கிட்ட எந்தெந்த வீட்டுக்கு பணம் வசூல் பண்ண போறீங்க அப்படிங்கிற தகவலை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா சத்யா தான் போய் பணத்தை வாங்க போவான். அந்த வீட்டுக்கு முதவே நீ போய் நான் குடுக்கற பணத்தை கொடுத்து அவங்கள குடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் பாரு நடக்கிறது என்னன்னு. என் புருஷன் என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வைப்பாங்க. போலீஸ் அவனை வெளியிலே விடாத அளவுக்கு ஒரு பெரிய கேஸ அவன் மேல போட போறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. ரோகிணியும், அதான் ஆண்டி சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. கரெக்டா பணம் வசூல் பண்றதுக்கு சத்யா கிளம்புறான். சிந்தாமணி சொன்ன மாதிரியே ரோஹிணியும் சிந்தாமணி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆளை பார்க்க போறாங்க. கரெக்டா அந்த ஆளும், மேடம் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நான் இதுல மாட்டிக்கிற மாட்டேனா? இல்லங்க சார், ஒண்ணுமே ஆகாது, சிந்தாமணி மேடம் தான் இத செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையில குடுக்கறாங்க. மேடம் இது பொது இடமா இருக்கு, இங்க போய் பணத்தை குடுக்கறீங்களே? சார் இதுதான் சார் சேஃப்டியான இடம்,
இந்த ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவா கூட்டம் இருக்காது, அதுக்காக தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணினேன். இங்க வெளியாளுங்க அவ்வளவா வரவும் மாட்டாங்க. இந்தாங்க, இந்த பணத்தை அந்த சத்யா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கொடுத்துறாங்க. சத்யாவை இங்கதான் வர சொல்லிருக்கீங்களா அப்படின்னு ரோகிணி கேட்டோன்னா, ஆமா மேடம், நீங்க சொன்ன உடனேயே சத்யாக்கு போன் பண்ணி இந்த இடத்துல இருக்கேன், இங்க வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். இந்தாங்க, இந்த பணத்தை கொடுங்க, நான் 4 டேபிள் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி மறைஞ்சு தள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க. சத்யா வந்து அந்த ஆள் கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்க்கே நேரா போயிடுறாரு. மேடம், இந்தாங்க பணம், கரெக்டா எல்லா இடத்துலயும் வசூல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கொடுக்குறான். அந்த நேரம் பார்த்து முதலாளி வராரு. முதலாளி இந்த பணத்தை பார்த்த உடனேயே, என்ன சத்யா இது வேற மாதிரி இருக்கு? என்ன சார், என்ன சொல்றீங்க? என்ன சத்யா, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலையே, டூப்ளிகேட் பணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார் என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா செக் பண்ணி தானே வாங்கினேன். சத்யா பாரு, சீரியல் நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, யாரோ கரெக்டா பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. யாருகிட்ட வாங்கின? இப்ப என்ன பண்றது? போலீஸ்க்கு தெரிஞ்சா நம்ம மொத்த கம்பெனிக்கும் அசிங்கமா போயிடும், இதுக்கு முழு பொறுப்பு நீதான் சத்யா அப்படின்னு சொல்லி ஓனர் கோவத்தோட பேசுறாரு. ஸ்ருதி கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க. கரெக்ட் சார், கரெக்ட், நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு பிளான் பண்ணி சத்யாவை இந்த பிரச்சனையில மாட்டி விடணும்னு ஒரு ஆள் ரெடி பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த. அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, போலீஸ வர சொல்லுங்க சார், இந்த பணத்தை கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சத்யா உடனே, ஸ்ருதி நீங்களா? சத்யா பேனிக் ஆகாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சத்யாவோட ஓனர் கேக்குறாரு, யாருப்பா இவங்க? இவங்க எனக்கு அக்கா மாதிரி தான், எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இவங்களும் ஒரு மருமகளா இருக்காங்க. என்ன ஸ்ருதி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு வரீங்க? ஐயோ சத்யா, உன்னோட பிரச்சனை என்னன்னு நல்லாவே தெரியும் சார், போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. என்னம்மா என்ன சொல்ற? உங்ககிட்ட இருக்கிற பணம் டூப்ளிகேட் தானே, கள்ள நோட்டு தானே, அத கொடுத்தால் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜே நான் வச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்ல நானே என் போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அந்த ரெக்கார்டிங் காமிக்கிறாங்க. ரோகிணி அந்த ஆள் கிட்ட பணம் கொடுத்தது, அந்த ஆளு சத்யா கிட்ட பணம் கொடுத்தது, ரோகிணி தூரமா நின்னு வேடிக்கை பார்த்தது எல்லாமே ஸ்ருதியோட போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சத்யா கேக்குறான், ஸ்ருதி நீங்க எப்படி அங்க? இல்ல சத்யா, இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க, எங்க ரெஸ்டாரண்ட்லயும் நல்ல கூட்டம் வரணும், நீங்க புதுசா ஆரம்பிச்சீங்க, உங்க ரெஸ்டாரண்ட் நல்ல கூட்டம் இருக்கு, என்னோட ரெஸ்டாரண்ட்ல கூட்டமே இல்ல, ஐடியா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்க போயிருந்தேன், அதுக்கப்புறம் தான் ரோகிணி வந்தாங்க. ரோகிணி வந்து அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதையும் பார்த்தேன், ரொம்ப காரசாரமா பேசுறாங்களே, இதுவும் புது திட்டம் போடுறாங்களோ அப்படின்னு நினைச்சு என் போன்ல வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் பின்னாடியே நீ வந்த, அப்புறம் நடந்தது எல்லாம் தான் உனக்கே தெரியுமே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஓனர் போன் பண்ணி போலீஸையும் வர வச்சிருக்காரு. போலீஸ் கிட்ட ஸ்ருதி அந்த ஹோட்டல்ல நடந்த விஷயத்த வீடியோவா காட்டுறாங்க. போலீஸ் ரோகிணி கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போறாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஸ்ருதி ஏன் இப்படி பண்ற? நான் உன்னோட கோ சிஸ்டர் தானே, வேணும்னே என்ன எதுக்கு போலீஸ்ல மாட்டி விட? ஏய் வாய மூடு, நீ என்னென்ன வேலை பண்ணுவேன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேலையும் நீ வெளியில இருந்தா எங்களுக்கு தான் ஆபத்து. சத்யா மேல இப்படி ஒரு கேஸ் வரணும் தான் நீ இந்த பிளான் பண்ண, நாளைக்கு எனக்கும் கெடுதல் பண்ணுவ, ரவிக்கும் பண்ணுவ, முத்துக்கும் ஆல்ரெடி பண்ணிட்ட, போதும் பா சாமி, முதல்ல இத இழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ரோகிணி அழுதுகிட்டே போறாங்க. சத்யா சொல்றாங்க, என்ன வேணா விதைச்சவன் வேணா அறுத்தாச்சா, நீ செஞ்ச தப்பு உனக்கு ரிவிட் அடிக்குது பாத்தியா, நீ எனக்கு வலை விரிச்ச, அந்த வலையில நீயே விழுந்துட்ட பாத்தியா, போ போ, இதுதான் உனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றாரு. ஸ்ருதிக்கு சத்யா தேங்க்ஸ் சொல்றாரு. நல்ல வேலை ஸ்ருதி, நீ வந்து ஹெல்ப் பண்ண, இல்லனா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு சத்யா ஸ்ருதிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.